பதிவு செய்யப்படாத கோயில்களை கோயில் ஹராம் என்றே சொல்ல வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய மத போதகரான ஃபிர்டவுஸ் ஓம் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் சமயம் சார்ந்த விவகாரங்களில் இழிவான சொல்லாடல்களை பயன்படுத்துவதால் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையும் ஃபிர்டவுஸ் ஓம் இழிவுபடுத்துகிறாரா என கேட்டபோது, சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபடுகிறவர்களை பெலூம்பா ஹராம் என குறிப்பிடுகிறோம். அப்படியானால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களை ஹராம் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை என்றும் கோயில் ஹராம் என்றே தாம் வலியுறுத்துவதாகவும் ஃபிர்டவுஸ் ஓங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 100 ஆண்டுகள் பழமையான கோயில் என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் அதற்கு இல்லை. அப்படி என்றால் 100 ஆண்டுகளாக அரசு நிலத்தை அபகரித்ததை ஒப்புக்கொள்ளுங்கள். சட்டத்தை மீறி இருப்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். நாங்கள் அரசு நிலங்களை அபகரித்திருக்கும் கும்பலுக்கு எதிராகத்தான் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அரசு நிலத்தில் கோயில் கட்டப்பட்டிருந்தால் அது கோயில் ஹராம் தான். நான் அப்படித்தான் சொல்வேன் என்று ஃபிர்டவுஸ் ஓங் தனியார் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். மலர் டிவி ஏற்பாட்டில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவுடன் திரை இசை கண்ட இலக்கியம் எனும் நயம்பட உரைப்போம் போட்டி விரைவில் பிரம்மாண்டமாக அரங்கேற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது திரையில் காணும் எண்களுக்கு அழைக்கலாம். பங்கேற்பாளருக்கான கட்டணம் 50 ரிங்கிட் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையிசை பாடல்களில் சங்க இலக்கிய செய்யுளை பயன்படுத்தி இருக்கும் பாடல்களை அடையாளம் கண்டு அதனை விளக்கத்தோடு நயம்பட உரைப்போருக்கு 5000 ரிங்கிட் முதல் பரிசு மற்றும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படும். மேலும் 10 போட்டியாளர்களுக்கு அதிரடியான பரிசு தொகையும் காத்திருக்கிறது. 18 முதல் 25 வயதினர் பிரிவு 1லும் 26 வயதுக்கு மேல் பிரிவு 2லும் பங்கேற்கலாம். மே 25 பதிவுக்கான இறுதி நாள். மேல் விவரங்கள் அடுத்தடுத்து உங்கள் மலர் டிவியில். பக்காத்தான் கூட்டணிக்கும் பரிசான் கூட்டணிக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை புரியாமல் கருத்துக்களை வெளியிடுபவர்களுக்கு பரிசான் தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் அஹமத் ஜாகித் ஹமீடி பதிலளித்துள்ளார். இரு கூட்டணியின் தலைமையும் அதன் உறுப்பு கட்சிகளின் தலைவர்களும் தெளிவான கலந்துரையாடல் நடத்திய பின்னரே கூட்டணியை உருவாக்கியதாகவும் சமாதான பேச்சுவார்த்தைகளும் கூட்டணி ஒப்பந்தங்களும் தலைவர்களுக்கு விளக்கப்பட்டிருப்பதாகவும் டதஸ்ரீ அஹமத் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த புரிந்துணர்வும் விளக்கமும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இல்லை என்பதால் அவர்களுக்கு இந்த கூட்டணியின் மீது அதிருப்தி இருப்பதையும் தாம் உணர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொண்டர்களின் தவறு இல்லை, அவர்கள் கட்சியின் தூண்கள். அவர்களுடைய கருத்துகளையும் எதிர்பார்ப்புகளையும் கட்சியின் தலைமை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். கட்சி தலைவர்கள் பக்காத்தான் மற்றும் பரிசான் கூட்டணியின் முக்கியத்துவத்தை தொண்டர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுங்கைப்பட்டாணி பண்டா ஸ்ரீ அஸ்தானா பகுதியில் இன்று அதிகாலை ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். லோரோங் அஸ்தானா பகுதியில் அமைந்திருந்த ஒரு வீடு தீப்பற்றி எரிவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து சுங்கைப்பட்டாணி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய அதிகாரிகள் அமான்ஜயா நிலையத்தினரின் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 22 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு காலை 5-7 மணி அளவில் வந்தடைந்த தீயணைப்பு குழுவினர் அந்த வீடு முழுவதும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை கண்டதாக நடவடிக்கை தளபதி மூத்த தீயணைப்பு அதிகாரி முகமது ஷாக்கி ஷெனிக் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் போலீசார் மேற்கொண்ட தனித்தனி அதிரடி சோதனைகளில் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 2 குழுக்கள் முறியடிக்கப்பட்டதுடன் 12.6 மில்லியன் மதிப்புள்ள 156.7 கிலோகிராம் கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் மற்றும் சிப்பாங் கோத்தா வரிசான் பகுதியில் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சசாலி கஹார் தெரிவித்துள்ளார். முதல் சோதனையின் போது KLIA விமான நிலையத்தில் மலேசிய விமான நிலைய பாதுகாப்பு போலீசார் சந்தேகத்திற்கு இடமான 4 பயண பெட்டிகளை ஸ்கேனர் மூலம் கண்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து KLIA போதைப்பொருள் குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு 18 முதல் 27 வயதுக்குட்பட்ட 3 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் கைது செய்தனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையின் அடிப்படையில் மேலும் 3 கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் வெளிநாட்டவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பகாங் மாநிலத்தில் இனம், மதம் மற்றும் அரச குடும்பத்தை தொடர்புபடுத்தி சமூக ஒற்றுமையை பாதிக்கும் எந்த முயற்சிக்கும் இடமில்லை என்று பகாங் இளவரசர் தெங்கு ஹசானால் இப்ராஹிம் அலாம் ஷா கடுமையாக எச்சரித்துள்ளார். குவந்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் வெறுப்பை தூண்டும் எந்தவித நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்தார். 3R தொடர்பான பிரச்சனைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், எந்த பின்னணியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவரும் தங்களது செயல்களில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். மரியாதை, சகிப்புத்தன்மை மற்றும் சட்டத்தை உயர்வாக மதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசாங்க நிலம் அல்லது தனியார் நிலத்தில் வழிபாட்டு தலங்கள் கட்டுவது தொடர்பான எந்த நடவடிக்கையும் நாட்டின் சட்டங்களையும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கடா பாலிங்கில் இன்று அதிகாலை போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததாக நம்பப்படும் ஒரு நபர் ஓட்டி வந்த கார் மற்றும் லாரி மோதிக்கொண்ட விபத்தில் 5 மாத ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை உயிரிழந்ததாக பாலிங் மருத்துவமனை ஊழியர்களிடமிருந்து அதிகாலை 12:20 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் வந்ததாக பாலிங் காவல்துறை தலைவர் பிராண்டன் ரிச்சர்ட் ஜோ தெரிவித்துள்ளார். ஜலான் பாரு கூலிம் சாலையில் உள்ள கம்போங் சாதேக் அருகே உள்ள சந்திப்பில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் பாலிங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டது. சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் இருப்பது உறுதியானதை அடுத்து மேலதிக விசாரணைக்காக லாரி ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிராண்டன் கூறினார். ஜூன் 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் புதிய பதிப்பு மை கார்டு வந்தாலும் தற்போதைய மை கார்டு வைத்திருப்போர் உடனடியாக அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். 12 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசியர்கள் மை கார்டு வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தாலும் புதிய பதிப்பு அறிமுகமானவுடன் அதனை உடனே மாற்ற வேண்டும் என்ற சட்ட அவசியம் இல்லை என்று அவர் கூறினார். தற்போது 2 கோடிக்கும் அதிகமான மலேசியர்கள் மை கார்டு பயன்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் அனைவரும் அவசரமாக தேசிய பதிவுத்துறைக்கு சென்று மை கார்டு மாற்ற தேவையில்லை என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.